இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல 2%, 3% கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். ஒரு குதிரையை அவர்கள் வெட்டினால் அந்த குதிரையை தூக்கி வீட்டுக்கு ஓட்டுக்கு மேலே போட்டு விடுவார்கள். அதை ஒரு வாரம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவாங்க. குதிரையை சாப்பிடுவாங்க. 3 மாதம் அவை படுத்தே கிடக்கும். சோறு கிடையாது, தண்ணி கிடையாது. எப்படி உயிர் வாழுது? 3 மாதம் கழித்து அதன் மேல் சூரிய ஒளி பட்டவுடன் எழுந்து ஓடும். அது வரைக்கும் படுத்தே இருக்கு. படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும். 3 மாசம் தூங்கும். நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது? நார்வே. அந்த நாளில் வட துருவத்தில் 24 மணி நேரம் சூரியனே இல்லாம சுத்தி பாத்தீங்க. நீங்க சொல்லும்போது அந்த தீவு தடை செய்யப்பட்ட தீவு, நீச்சல் குளத்துல குளிச்சுட்டு சாயங்காலம் டான்ஸ் கிளாஸ் எல்லாமே இருட்டிலே அந்த ஊர்ல வாழ்க்கை நடக்கும். ஒருவேளை நீங்க அங்கேயே விழுந்து செத்து போக வாய்ப்பு இருக்குன்னு என்னன்னா இப்படி பயங்காட்டுறேன். இந்த ஊர்ல இப்ப இந்த காருக்கு வெளியில -23 டிகிரி இருக்கு. அங்க கடைக்குள்ள போனா எல்லாரும் கொக்கோ கோலால ஐஸ் போட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு இன்னும் அதுலயும் அதிர்ச்சி. இந்த பிச்சைக்காரர்கள் குறித்து நார்வீஜியன் ஒரு ஊடக பிரஸ் அவங்க பின்னாலேயே போய் ஆராய்ச்சி பண்றாரு. நார்வேல வாங்க பிச்சை எடுத்த தொட்டுல அவங்க ஊர்ல பங்களா கட்டியிருக்காங்க. பிச்சை எடுக்கிறதே ஒரு பணக்கார தொழிலா பார்த்துருக்காங்க. பணக்கார நாட்டுல பிச்சை எடுத்தா ஏழை நாட்டுல பங்களா கட்டலாம். இந்த ஏழை பெண்கள் அங்க உள்ள சமூக கூடத்திற்கு போனால் அங்க பாலியல் தொல்லை இருக்கு. இதற்கு பயந்து போனவர்கள் இந்த பனிக்குள்ள காத்துக்கு ஒரு இதை போட்டு அதுக்குள்ள படுத்த விடியல பனி மூடிடுது. சார், நிறைய அனுபவங்களை உங்களுடைய பயணத்தின் மூலமா எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட 29 நாடுகளுக்கு சுற்றி பார்த்ததை நீங்க ஆப்பிரிக்காவை பற்றி சொல்லும்போது நிறைய வியப்பாக இருந்துச்சு. அப்படி காட்சிகளாகவும் அனுபவங்களாகவும் உங்களுக்கு வித்தியாசத்தை கொடுத்த ஒரு நாடுனா என்னவா சார் இருக்கும்? அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சிறப்பு உண்டு. என்னிடம் நிறைய பேர் நீங்கள் பார்த்ததிலே பிடித்த நாடு இது, அழகான நாடு இது என்றெல்லாம் கேட்பார்கள். அழகான நாடு என்று சொல்லப்போனால் அல்லது எல்லோருக்கும் தெரிந்தது தான் சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து அங்கே இன்டர்லேக்கன் என்ற இடத்திலிருந்து யுங்ஃப்ரா, ஜங்ஃப்ரான்னு சொல்லுவாங்க, யுங்ஃப்ரா, அது 13,000 அடி உயர சிகரம் ஆல்ப்ஸ் மலையில். இந்த இன்டர்லேக்கன்லேருந்து தொடரியில் நம்ம 13,000 அடி உயரத்துக்கு நம்ம ரயிலில் போகிறோம். அந்த தொடரி 3 இடத்தில் இறங்கி அடுத்த தொடரிக்கு மாற வேண்டும். ஒவ்வொருலேருந்து இன்னொரு மாறி போகணும். ஓகே. இதை முதல்ல எம்ஜிஆர் 1965ஆம் ஆண்டு நான் உலகம் சுற்றும் வாலிபன் என்று ஒரு படம் எடுக்கப் போகிறேன். 70ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டில் எக்ஸ்போ நடக்கப் போகிறது. அதை படம் பிடித்து காட்டப் போகிறேன். முழுக்க கிழக்காசிய நாடுகளில் படப்பிடிப்பு நடத்தப் போகிறேன் என்று சொன்னார். அதன்படி அந்த அறிவிப்பு வந்த உடனே சிவாஜி, ஸ்ரீதர் 2 பேரும் சேர்ந்து நம்ம முதல்ல தமிழில் அயல்நாட்டை காட்டிடணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் போய் சுவிட்சர்லாந்தில் 2 பாட்டு எடுத்தாங்க. பார்வை யுவராணி கண்ணோவியம்னு ஒன்று, ஒரு ராஜா ராணியிடம். இந்த 2 பாட்டையும் நீங்கள் பாருங்கள். இந்த 2 பாட்டிலையும் அவர் ரோம் காட்டுவாங்க. சுவிட்சர்லாந்து நான் இப்போ சொன்ன அந்த இன்டர்லேக்கன் பயணத்தில் சிவாஜியும் காஞ்சனா அந்த பனியில் உருளுவாங்க. ஆக தமிழ் மொழியில் முதலில் தமிழர்கள் பார்த்த வெளிநாட்டு காட்சி என்பது சிவந்தமன் படம். ஓகே. அந்த 2 பாட்டு. அதன் பிறகு 70இல் எம்ஜிஆர் எக்ஸ்போ எடுத்து அது 73 அந்த படம் வெளிவந்தது, உலகம் சுற்றும் வாலிபன். ஆமாம். அதை நான் 74ஆம் ஆண்டு சங்கரங்கோவில் பார்க்கும்போது எனக்கு 10 வயது. அப்போது அந்த படம் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு இப்போ நீங்கள் டிவியில் இந்திய வெளிநாடுகளை பார்க்குறீங்க, அது வரைக்கும் நாங்கள் வெளிநாடு பார்த்ததில்லை. திடீர்னு கலரில் இவ்வளவு காட்சிகளை கண்ட உடனே அந்த படம் சென்னையில் 200 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. எல்லா காட்சி அது இன்கேஸ் அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு விஷுவல், அதனால் போச்சா சார்? ஒரு காட்சி சங்கரவயலில் நடக்குன்னா காலையிலேருந்து ஓடும்னா எங்கேயும் சரி 5 காட்சிக்கு மக்கள் வெளியில் உட்காந்துருப்பாங்க. ஒரு காட்சி முடிஞ்ச உடனே இடைவெளியெலாம் கிடையாது, அடுத்து ஓட ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஆர்வம் இருந்துச்சா சார்? ஆமாம், பார்க்க சங்கரவயலில் டெய்லி 4 ஷோ 5 ஷோ ஓடிச்சு. அப்போது அது அந்த காட்சி முடிஞ்சு டிக்கெட் வாங்கிட்டு போக முன்னாடி படம் ஓடாரு. அது அப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் கிராமங்கள்லேருந்து மாட்டு வண்டியில் உட்காந்து அங்கே உட்காந்து படம் பார்த்துட்டு தான் போவாங்க. சென்னையிலே அப்படி தான் இருந்தது. இந்த படம் தான் தமிழர்களுக்கு முதலில் கிழக்காசிய நாடுகளை காட்டியது. அந்த படத்தில் ஒரு காட்சி கூட தமிழ்நாட்டில் எடுத்ததாக இல்லை. முழுக்க ஆனால் சில படம் எம்ஜிஆர் நம்பியார் சண்டை போடுற சீன்லாம் இங்கே செட்டு போட்டு எடுத்தது தான் சத்யா ஸ்டுடியோவில். இருந்தாலும் அது வெளிநாட்டில் இருக்கிற ஜப்பானில் எடுத்த காட்சி மாதிரி காட்டுவாங்க. ஆக தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் ஒரு சீன் கூட இல்லாமல் ஒரு படம் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த படத்தை பார்த்த பிறகு தான் எனக்கு வெளிநாடு போகும் என்ற விருப்பம் ஏற்பட்டது. எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு திரையில் பார்த்துட்டு அந்த அதே நாட்டுக்கு போய் நம்ம போகும்போது? அது அப்போவுமே அந்த படத்தை பார்த்த உடனே எம்ஜிஆர் போன அத்தனை நாட்டுக்கு நம்ம போகணும் முடிவு பண்ணி
அதே மாதிரி அவர் போன அத்தனை இடத்துக்கும் போய் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அப்போ அந்த உலகம் சுற்றும் வாலிபன் நீங்கள் உண்மையாகவே நடத்தி காட்டிட்டீங்க. அதே போல் எம்ஜிஆர் சிரித்து வாழ வேண்டும், ஆமாம், சிலர் சிரிக்க வாழ்ந்துகிடான்னு ஆடி போடுவார். அது சுவிட்சர்லாந்தா சார்? இல்லை, அது வந்து சிங்கப்பூரில் டைகர் பாம் கார்டன். ஓஹோ, ஓகே ஓகே ஓகே. அந்த டைகர் பாம் கார்டனுக்கு சிங்கப்பூரில் அதை கண்டுபிடிக்க முடியல. ஒரு வாரம் கழிச்சு தான் ஒரு பையன் சொன்னால் ஹாப்பார் வில்லான்னு ஒரு இடம் இருக்குது, நீங்கள் சொல்கிறது அதான் இருக்குன்னு சொல்லி அங்கே கூட்டு போனார். இந்த டைகர் பாம் கார்டன் பேர ஹாப்பார் வில்லான்னு மாற்றிட்டாங்க. அது எம்ஜிஆர் அந்த படம் எடுத்த காட்சி இன்னும் அப்படியே இருக்குது. இன்றைக்கு நீங்கள் போனாலும் அப்படியே அதான் இருக்குது, மாற்றலை. அங்கே என் மகளை வைத்துக்கொண்டு நானும் அந்த பாட்டுக்கு ஆடி பாடி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். சூப்பர் சார். சரி, இப்போது நம்ம நிறைய இடத்துக்கு போனால் உடனே இப்போ நம்ம சென்னைக்கு வரோன்னா மெரினா பீச்சு, திருவான்மியூர் பீச்சு, இந்த மாதிரி ஒரு 4-5 இடங்கள் உடனே போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் சென்னையிலேயே தெரியாத பல இடங்கள், சுவாரஸ்யமான இடங்கள் நம்ம இருக்கக்கூடிய இந்த லோக்கல் பீப்புளுக்கு தெரியும், அதாவது இங்கேயே வாழக்கூடிய இங்கேயே இருக்கக்கூடிய மக்களுக்கு. அப்படி நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டு தெரிஞ்ச இடங்கள் நிறைய இருக்குது. இப்போல்லாம் அந்த ஏர்போர்ட் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அந்த மாதிரி தெரிஞ்ச இடங்கள் ரொம்ப தெரியாமல் நீங்கள் போய் வியப்புக்குள்ளான சில இடங்கள் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? நார்வேல கூட சொல்லலாம் நீங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இப்போது நான் வந்து 5ஆம் வகுப்பு படிக்கும்போது அப்பொழுது வந்து கலர் அச்சு கூட கிடையாது, கருப்பு வெள்ளை அச்சு தான். தமிழ் நாளிதழ்கள் எல்லாமே கருப்பு வெள்ளையில் தான் இருக்கும். அப்போது 5ஆம் வகுப்பில் ஆசிரியர் வந்து கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் ஆசிரியர் வந்து ஒரு படத்தை வச்சு கிறிஸ்மஸ் தாத்தா பனியில் நடந்து வர்ற மாதிரி ஒரு படம் ஓட்டினார். அது வெள்ளை பனியில் அவர் சிவப்பு கலரில் பனியன் போட்டு நடந்து வர்ற மாதிரி காட்டுச்சு. அப்போது நான் ஆசிரியர்கிட்ட இது எந்த நாடு அப்படின்னு கேட்டேன். அந்த ஆர்வம். ஆமாம், அவர் வந்து நார்வே அப்படின்னாரு. எனக்கு 10 வயசுலேயே நார்வேக்கு போகணுன்னு ஆசை வந்து. ஆனால் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாது. எப்படி இருக்குன்னு தெரியாது. 46 வயசில் நார்வேக்கு போனேன். நார்வேக்கு போகும்போது டெல்லியில் இன்டர்வியூ, நார்வே தூதரகத்தில். நானும் இன்னொரு பெண்மணி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நடன ஆசிரியர் 2 பேர் தான் அன்றைக்கி இன்டர்வியூக்கே. அவங்க பணக்கார நாடு, அவங்க சுற்றுலாவுக்கு அங்கே யாரும் அதிகமாக போக மாட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் அன்றைக்கி 2 பேர் தான் இன்டர்வியூக்கு நிற்கிறோம். அப்போ அந்த பெண்மணி இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வளையல் போட்டிருந்தார். ஏம்மா இவ்வளோ வளையல் போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் இப்படி அவன் பணக்கார நாடு, இதெல்லாம் பார்த்தா தான் விசா தருவாங்க அப்படின்னாங்க. நான் உள்ளே போனேன். அந்த பெண்மணி என்கிட்ட வந்து, எங்கள் நாட்டில் வந்து இப்போ -23 டிகிரி குளிர், இப்போ நாங்களே இப்போ தான் ஐரோப்பாவுக்கு டூர் போவோம், இந்த குளிர் காலத்தில் நீ ஏன் எங்கள் நாட்டுக்கு வர அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், மேடம் நான் வந்து கரசக்காட்டில் பிறந்திருக்கேன், அது வந்து வெறும் பொட்டல் காடு, நாங்கள் வந்து எங்கள் வாழ்நாளில் நாங்கள் பனியை பார்க்க முடியாது, நீங்கள் பனியில் நடந்து போகிறீங்க, அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது, அதுக்காண்டி வரேன் அப்படின்னேன். அந்த பொன்மணி ஒரே சிரிப்பு சிரித்தார். நோ அதர் கொஸ்டின் அப்படின்ட்டு உடனே எனக்கு ஆன் தி ஸ்பாட்டே கையெழுத்து போட்டு விசா கொடுத்துட்டாரு. ஓகே ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு தெரியுமா நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது? நார்வே தானே சார்? அப்போது இந்த கேள்வியை நான் பல பேர்கிட்ட கேட்பேன். இதை நான் சின்ன வயசுலேயே படிச்சிட்டேன். ஹேம்பர்பெஸ்ட்டுங்கிற ஊரில் தான் அந்த காட்சியை பார்க்கலாம்னு எனக்கு அந்த ஐடியா. நார்வே நண்பர் வந்து லோகேஷ் கோபால்சாமின்னு ஆஸ்லோவில் அவர் வீட்டில் போய் தங்கியிருக்கேன். அப்போது அவர் சொன்னார், இங்கே நான்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு தான் வந்தேன், ஊர்லேருந்து இப்போ நார்வே அதுவும் இதில் சுற்றி பார்க்கறதுக்கு நீங்கள் வந்திருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னாரு. 10 வயசு ஆசைன்னு சொன்னீங்களா? ஆமாம். அப்போது வந்து அவர் வந்து வடக்க 2500 கிலோமீட்டர், நார்வே நாடு வந்து நீளமான நாடு. அப்போது 2500 கிலோமீட்டர் தள்ளி அந்த இன்னொரு ஊரில் அவருடைய நண்பர் வீட்டில் தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி எனக்கு டிக்கெட்டும் போட்டு கொடுத்தார். அப்போ வந்து, சார் நானே நாங்கள் இந்த மேலே போய் பார்த்ததில்ல, நீங்கள் போகிறீங்க, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இமயமலை தூரம் சார் அது அப்படின்னாரு. சரிட்டு நான் ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டார். இப்போ நான் அங்கே போய் கிட்ட போகிறேன், ஏர்போர்ட்டில் காலையில் 11 மணிக்கு ஏறுறேன், சூரியன் இல்லை, இருட்டாக இருக்குது, ராத்திரி 2 மணி மாதிரி இருட்டாக இருக்குது. ஆனால் காலையில் 11 மணி. காலையில் 11 மணி. அப்போது எனக்கு ரொம்ப, ஏன்னா நான் குயிஸில் சின்ன வயசில் எனக்கு ஆர்வம் உண்டு, என்னடா இது இப்படி இந்த சூரியனையே காணுமென்ட்டு. அப்போ சிம்மன் என்ற ஒரு யாழ்ப்பாணத்து நண்பர் தான் அவர் வீட்டில் தங்க ஏற்பாடு. அவர் ஏர்போர்ட்டில் வந்து நிற்கார். என்ன சிம்மன், நான் வந்து நள்ளிரவில் சூரியன் உதிக்கிறத பார்க்க வந்தேன், பகல்லே சூரியன் இல்லையே அப்படின்னு கேட்டேன். சார் எங்கள் யாழ்ப்பாணத்தில் இப்படி தான் சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த நாட்டினுடைய இது என்னென்னு கேட்டீங்கன்னா, விச் ஒன் இஸ் த லாங்கஸ்ட் டே சொல்லுங்கள் பார்ப்போம். உலகில் நீண்ட பகல் கொண்ட நாள் வந்து ஜூன் 21. ஓகே ஓகே. அந்த நாளில் வடதுருவத்தில் 24 மணி நேரம் சூரியன் இருக்கும். இப்போது வடதுருவம் வந்து பூமி வந்து 23 டிகிரி சாய்வாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல இப்போ இந்த லைட்டு போடும்போது வெளிச்சம், இங்கே இது அமெரிக்கா, இருட்டு நம்ம சுற்றி வரோம்.
ஆனால் மேலே டாப்பில் எந்நேரமும் வெளிச்சம் இருக்கும். அப்போது அந்த ஜூன் 21 24 மணி நேரம் சூரியன் இருக்கும். அதற்கு மறுநாள் 3 நிமிஷம் வெளிச்சம் குறையும். அடுத்து 3 நிமிஷம், அடுத்து 3 நிமிஷம், அடுத்து 3 நிமிஷம் இப்படி குறைந்து கொண்டே வந்து நவம்பர் 2க்கு பிறகு வட துருவத்தில் சூரியன் தெரியாது. சூரியன் கண்ணுக்கு வரவே செய்யாது. 5 மணி நேரம் வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சமும் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்து டிசம்பர் 20 முதல் பிப்ரவரி 10 வரை 50 நாட்கள் 24 மணி நேரம் இருட்டு. நான் டிசம்பர் 12ஆம் தேதி அந்த ஊரில் போய் இறங்குறேன். முழு இருட்டில் தான், முழு இருட்டு நெருங்கிருச்சு. அப்போது ஒரு வாரம் அந்த ஊரில் இருட்டில் இருந்தேன். சூரியனே இல்லாத ஊரில். சூரியனே இல்லாமல் சுற்றி பார்த்தீங்க. அந்த ஊர் பேர் ட்ரொம்சோ. அந்த ஊரில் 2 லட்சம் மக்கள் இருக்காங்க. இந்த பூமியில் வடகடைசியில் ஆக கூடுதலான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ட்ரொம்சோ தான். அப்போ அந்த ஊரில் 24 மணி நேரமும் டியூப்ல லைட் எரியுது. மக்கள் வந்து இந்த பிள்ளைகள், நான் தங்கியிருந்த வீட்டு பிள்ளைகள் காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு இருட்டுக்குள்ளே பள்ளிக்கூடம் போயிட்டு இருட்டுக்குள்ளே வந்து அது இது நீச்சல் குளத்தில் குளிச்சுட்டு சாயங்காலம் டான்ஸ் கிளாஸ் எல்லாமே இருட்டிலே அந்த ஊரில் வாழ்க்கை நடக்குது. இருட்டிலே தான் வாழ்கிறாங்க. இருட்டிலே அதை அவங்க பழகிறாங்களோ சார்? பழகிறாங்க. அப்போ அந்த இயற்கை சூழ்நிலையெல்லாம் எப்படி அவங்களுக்கு ஒத்து? அதுதான் பிரச்சனை. அது என்னன்னா, இது வந்து இருட்டு, நீங்கள் தூங்கி எந்திரிச்சலாம். அதே ஆப்போசிட் அந்த 3 மாதம் வெளிச்சம் இருக்குல்ல, அப்போ தூங்க முடியாது. ஏன்னா வெளிச்சமாகவே இருக்குல்ல. அப்போ அவங்களுக்கு மனநல குழப்பம் வரும். அதை எப்படி சமப்படுத்திக்கிறாங்க? அதுக்கு அரசாங்கம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கு. அவங்களுக்கு நிறைய பேருக்கு அதில் மனநல பாதிப்பு ஏற்படுது. அது அவங்கள உறங்க வைக்கிறதுக்கு, மருந்து மாத்திரை கொடுக்கறதுக்கு, அதுக்கேற்ற மாதிரி அவங்கள மாற்றுறதுக்கான பயிற்சிகள்லாம் அங்கே அதுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த உணவுகள்லாம், ஏன்னா சூரியன் இருந்தால் தான் விவசாயம் நடக்கும், மழை பெய்யும். அப்போது 3 மாதம் வெளிச்சமாகவே இருக்குது, 3 மாதம் இருளாகவே இருக்குது. அப்படிங்கும்போது விவசாயம், உணவு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அங்கே எப்படி? அது இன்னும் நல்ல கேள்வி. சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு ஈழத்தமிழர் அந்த நாட்டு பெண்ணை திருமணம் செய்திருந்தார். அவங்க வீட்டில் ஒரு 2 நாள் இருந்தேன். அது பிரமாண பெரிய முதல்ல அங்கே தான் நான் பணியில் காலை வைக்கிறேன், முதல் பயணத்தில். அப்போது அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய ஸ்டோர் ரூம். அதில் வந்து மாடுகளுக்கு தேவையான 2 மாதத்துக்கு தேவையான பச்சை புல் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய இடமா இருக்கும். இந்த ஸ்டூடியோ மாதிரி பெருசாக அந்த 2 மாதத்துக்கு அவர்கள் சேமித்து கொள்கிறார். எறும்புகள் மாதிரி மழை வரக்கு முன்னாடி கோடை காலத்தில் எல்லாத்தையும் தங்களுக்கு மட்டுமல்ல, தங்களுடைய கால்நடைகளுக்கும் ஆடு மாடுகளுக்கும் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். என் கண்ணு முன்னாலே அந்த அம்மா கொஞ்சம் புல்லை எடுத்து அன்னைக்கு அந்த மாட்டுக்கு போட்டுச்சு. அதை நான் பார்த்தேன். இப்போ ஒருவேளை இயற்கை பற்றாக்குறை, சீற்றம், இந்த மாதிரி சமயத்தில் அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க சார்? அதை பற்றி ஏதாவது கேட்டிருக்கீங்களா? அதாவது அவங்களுக்கு வீடுகள் வந்து அவங்க கல், மண், செங்கல் வைத்து கட்டுவதில்லை. முழுக்க முழுக்க அவருடைய வீடுகள் மரம்தான். அங்கேயும் அந்த இயற்கை. ஐரோப்பா முழுக்க மரம்தான், அமெரிக்கா முழுமையும் மரம்தான். மரமும் அட்டைகளும் நடுவில் பஞ்சும் வைத்து கட்டுகிறார்கள். இன்றைக்கும் கல், மண், செங்கல் வைத்து அவர்கள் வீடு கட்டுவதில்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய இது இருக்குது. இன்னொன்று, இப்போது நான் படித்திருக்கிறேன், மங்கோலியா நாட்டில் மக்கள் ஒரு கோடி இருக்கிறார்கள், குதிரைகள் 15 கோடி இருக்கிறது. ஒரு குதிரையை அவர்கள் வெட்டினால் அந்த குதிரையை தூக்கி வீட்டுக்கு ஓட்டுக்கு மேலே போட்டு விடுவார்கள். அதை ஒரு வாரம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவார்கள். பனியிலே கிடக்கும், ஒரே பனியில் தானே இருக்குது. குதிரையும் சாப்பிடுவாங்க மங்கோலியாவில். ஆச்சரியமாக இருக்குது சார். அங்கே குதிரைகள் எண்ணிக்கை தான் அதிகம் மக்கள் தொகையை விட. அதனால குதிரைகளை வெட்டி சாப்பிடுவாங்க மங்கோலியாவில். இது ரொம்ப, ஒரு குதிரையை வெட்டினால் அதை வீட்டுக்கு ஓட்டுக்கு மேலே போட்டு வச்சுருவாங்க. அன்றைக்கு குளிரில் தேவையான அளவு எடுத்து அறுத்து சாப்பிடுவோம். அதுவும் பதப்படுத்து, அதாவது அந்த பிரிட்ஜெலாம் ஒன்றும் கிடையாது. இயற்கையாகவே அந்த ஊர் அவ்வளோ குளிரில் இருக்கு. அதனால் இப்போ நார்வே பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ அந்த நார்வேயில் இப்போ சுற்றிட்டு வாரம் ட்ரோம்சோவில் கடுங்குளிர், -23 டிகிரி குளிர். அப்போ வந்து அவர்கிட்ட அங்கே இருக்கும்போது, அண்ணா அரோரா பார்ப்போமான்னாரு. அரோரா? ஆமாம். அப்போ எனக்கு அரோரானா என்னன்னே தெரியல. எனக்கு ஏற்கனவே ஜியாகிரபி நாலேஜ் உண்டு. அது என்ன, இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, இந்த வார்த்தையே புதுசாக தான் இருக்குது அரோராங்க. அப்போது பார்ப்போம் அப்படின்னா அவர் காரில் மேலே கண்ணாடி. அப்போ ஊர் அப்படியே இந்த ஊருடைய வெளிச்சம் இல்லாத அளவுக்கு அப்படி காட்டுக்கோ இன்னும் ஊருக்கு வெளியே ஒரு மணி நேரம் 2 கிலோ ஓட்டிகிட்டு போகிறாரு. அந்த இருட்டிலே ஒரு பொண்ணு ஓடி வருது, ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஊருக்கு வெளியே போன உடனே வானத்தில் கலர் கலராக லைட்டு போகுது. பச்சை கலர், ப்ளூ கலர், சிவப்பு கலர், கலர் கலராக வருது. எனக்கு கேள்விப்பட்டதே இல்லை, ரொம்ப புதுசாக இருக்குல்ல சார் இது பார்க்குறதுக்கு. பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவர் சொன்னார், இதுக்கு பேர் நார்தன் லைட்ஸ். இதை பார்ப்பதற்காண்டி ஜப்பானியர்கள், பல நாட்டுக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இங்கே வந்து விடுதிகளில் தங்கியிருந்து வேடிக்கை பார்ப்பார்கள்னாரு. அப்போ நான் இதெல்லாம் இல்லாமலே நானாக வந்து திடீர்னு வந்து பார்த்தேன். எனக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. அப்போ அந்த நார்தன் லைட்
அதுக்கு நான் தமிழில் வடக்கின் ஒளி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன். நார்தர்ன் லைட்டுக்கு தமிழில் வடக்கின் ஒளின்னு நான் எழுதினேன். அதே அண்டார்டிகாவில் சதர்ன் லைட். அண்டார்டிகா சதர்ன் லைட்டை நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா சென்டர் ஆஃப் அண்டார்டிகாவுக்கு யாரும் போக முடியாது. இப்போ சுற்றுலாக்கள் போகிறது அந்த பார்டர்லேயே சுற்றி கொண்டாந்து விட்டுறாங்க. நான் இந்த ஆண்டு அண்டார்டிகா பயணத்திட்டம் வகுத்திருக்கிறேன். ஓகே ஓகே. அப்போது அந்த நார்தர்ன் லைட்டை நீங்கள் வட துருவத்திலாம் பார்க்க முடியும். நார்வேயினுடைய வடபகுதி மட்டுமல்லாமல் கிரீன்லாண்டு, ஐஸ்லாண்டு, அலாஸ்கா, கனடாவின் வடபகுதி, இந்த இத்தனை பின்லாண்டு, இந்த இடங்களில் வடதுருவத்தில் ஆர்டிக் சர்க்கிள் என்பது ஒரு 4000 கிலோமீட்டர். இந்த இடத்தில் நீங்கள் வடக்கின் ஒளியை பார்க்கலாம். நான் பார்த்தது நார்வேயில். அப்போது இது எனக்கு வாழ்க்கையில் ஒரு கிடைத்தற்கரிய. நிச்சயமா சார். அது நீங்கள் சொல்லும்போது இந்த அரோரா, இந்த வடக்கின் ஒளி, நார்தர்ன் லைட்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். இதெல்லாம் நான் 2011 பார்த்தேன். 2011 பார்த்துருக்கீங்க. அதில் இன்னொன்று, இப்போ தெற்கின் ஒளி அண்டார்டிகா, அங்கே இதே போல் அண்டார்டிகாவில் விலங்குகள் இருக்கின்றன. இது 3 மாதம் இந்த விலங்குகள் படுத்து உறங்க ஆரம்பிச்சு விடும். சூரியன் ஒளி போன உடனே 3 மாதம் அவை படுத்தே கிடக்கும். சோறு கிடையாது, தண்ணி கிடையாது. எப்படி உயிர் வாழுது? 3 மாதம் கழித்து அதன் மேல் சூரிய ஒளி பட்டவுடன் எழுந்து ஓடும். அது வரைக்கும் படுத்தே இருக்கு, தூங்கிக்கிட்டே இருக்கும். 3 மாதம் தூங்கும். எல்லாமே செய்யாது, எல்லா விலங்குகளும். ஆமாம், அதுக்கு பேர் ஹைபர்னேஷன். அதில் வந்து இயற்கையாகவே அதுக்கு 3 மாதம் ரெஸ்ட். அப்பா உலகத்தை சுற்றி பார்த்தா இயற்கையை புரிஞ்சுக்கலாம் போலயே சார். இது வந்து அண்டார்டிகாவில் இருக்குது. இப்போ நார்வேயில் வட துருவத்தில், நம்ம நார்வேலுடைய நாடு வந்து இப்போ தமிழ்நாடு வந்து 1,30,000 சதுர கிலோமீட்டர். நார்வே நாடு வந்து 3,75,000 சதுர கிலோமீட்டர். இந்த 3,00,000 அது வந்து 13,000 சிறு துண்டுகளாக இருக்கின்றது. அதுக்கு பேர் ஃபியோர்ட்ஸ்னு பேர், FJORDS ஃபியோர்ட்ஸ். இது வந்து ஊடறுக்கப்பட்ட நிலம். அந்த நார்வேயில் உள்ள இயற்கை காட்சிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் அந்த அழகெல்லாம். அதெல்லாம் நான் டிஸ்கவரி அதெல்லாம் காட்டுறாங்க. அவ்வளோ அந்த பனியிலே மக்கள் தொகை ரொம்ப கம்மி, 50 லட்சம் தான் என்ன நினைக்கிறேன் ஒருத்தருக்கும். அதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னு கேட்டேன்னா, தலைநகர் ஆஸ்லோவில் படகுத்துறை இருக்குது. எல்லாம் புது படகுகள், சின்ன சின்ன படகுகள். நண்பர் சொன்னார், அவங்க வந்து இவங்க எப்படி நம்ம ஊரில் சங்கரன்லேருந்து மெட்ராஸுக்கு வரமோ அதேமாரி இவங்க வந்து இந்த 13,000 துண்டுகள் ஒவ்வொரு மலையும் ஒரு நார்வேக்காரன் வச்சுருப்பான். அவன் திங்கள் டு வெள்ளி ஓஸ்லோவில் வேலை பார்த்துட்டு அங்கேருந்து அந்த போட்டை எடுத்துக்கிட்டு போய் 2 நாள் சனி ஞாயிறு வந்து காட்டுக்குள்ளே அவன் பாட்டுக்கு மீன் பிடிப்பான், வேட்டையாடுவான், ஒரு குடிசையை கட்டுவான். 2 நாள் கழிச்சு தான் வருவான். அதுதான் அவன் சொந்த ஊர்னு சொல்லுவான். ஓகே ஓகே. ஊருக்கு போகிறேன், ஒரு தனி ஐலாண்ட் மாதிரி இருக்குல்ல சார். ஓகே ஓகே. இங்கே வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திங்கள் டு வெள்ளி அந்த கதைகளை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. அப்போ தொழிலாளர்லாம் என்ன சார் பண்ணுறாங்க? ஒழுக்க ஒரு 50 ஒருத்தருக்கு ஒரு 50 ஏக்கர் இருக்கும் இடம். ஓகே. விவசாயமும் அங்கே பெரும்பாலும் விவசாயமும் எல்லாம் இருக்குது. மீன் வளம் அதான் மெயின். அவங்களுக்கு பெட்ரோல் கிடைக்கி. அது ரொம்ப முக்கியம். ஆமாம், இது நார்வேயில் பெட்ரோல் கிடைக்கி. பொருளாதாரத்தில் அப்போ பிரச்சனை இல்லாமல் உலகத்தில் முதல் 10 நாடுகளில் ஒன்று. அப்புறம் சுவால்பாடுன்னு ஒரு தீவு இருக்குது. இந்த சுவால்பாடு தீவு நான் இருந்த இடத்துலேருந்து இன்னும் 2000 கிலோமீட்டர் தள்ளி போகணும். அங்கே தான் வெள்ளை பனிக்கடி உழவுது. அப்போ நான் வந்து இந்த பனிக்கரடியை பார்க்கணும்னு சொன்னேன். அப்போ நண்பர் சொன்னார், அது எல்லோரும் போக முடியாது, அந்த தீவு வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, அங்கே இந்த விதை பண்ணையும் வச்சுருக்காங்க, உலகத்தில் உள்ள அத்தனை விதைகளும் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு ப்ராடு வேலை பொய் செய்தி என்னென்னா, இந்த சுவால்பாடு தீவில் விசா தேவையில்லை, யார் வேண்டுமானாலும் வேலை பார்க்கலாம்னு. அங்கே மனிதர்களே கிடையாது. அது நான் பல தடவை எழுதியிருக்கேன். அங்கே மனிதர்களே கிடையாது, வெள்ளைக்கரடி உழவுது. இவங்க போய் தொற்று நோய் ஆயிடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் யாரையும் அங்கே அலோவ் பண்ணுறதே இல்லை. ஓகே. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல? ஆமாம், நம்மளும் போக முடியாது. ஆய்வாளர்கள் மட்டும்தான் கவர்மெண்ட் அலோவ் பண்ண முடியும். இன்னொன்று, இப்போ நார்வேயில் நான் நிற்கும் போதே நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஒரு 7,000 ரூபாய்க்கு கனத்த 4 ட்ரெஸ் போட்டு நிற்கிறேன். அங்கே சுவால்பாடு தீவுக்கு நீங்கள் போகிறதுக்கு மினிமம் ட்ரெஸ்ஸே 25,000 ரூபாய்க்கு போடணும். ஏன்னா உடலில் தாங்கணும் அந்த அளவுக்கு குளிர். சரி, நீங்கள் சொல்லும்போது அந்த தீவு தடை செய்யப்பட்ட தீவு அப்படிங்கிறது புரிஞ்சுக்குது. அப்போ நார்வே நீங்கள் சொல்லும்போது என்னால் இமேஜின் தான் பண்ண முடியுது. அந்த இருளான நேரத்தில் நீங்கள் போய் விமானத்தில் இறங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த தீவு வரைக்கும். அப்போ தடை செய்யப்பட்ட பகுதிகள் நார்வேல அப்படிங்கும்போது நீங்கள் கேள்விப்பட்டதில் ஆச்சரிய கொடுக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட பகுதிகள் என்ன? தடை செய்யப்பட்ட பகுதி இல்லை, இந்த சுவால்பாடு மட்டும். இந்த சுவால்பாடு மட்டும். சுவால்பாடு தீவு வந்து நார்வேயினுடைய வடகடைசியில் இருந்து ஒரு 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, தனியாக இருக்கிற தீவு, தனித்தீவு. அதுலேருந்து ஒரு 2000 கிலோமீட்டர்னா சென்டர் ஆஃப் தி எர்த்து ஆர்டிக் போல் வந்துடும். ஸோ வந்து இந்த ட்ரோம்சோக்கு மேலே மக்கள் இல்லை. ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட் தான் இருக்கிறாங்க சுவால்பாடில். பிறகு இன்னும் சொல்ல வேண்டியது நிச்சயமா சார், நிச்சயமா.
அப்போ வந்து காரில் நண்பரோடு போய்கிட்டு இருக்கோம். அண்ணா ரொம்ப கடுங்குளிராக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹீட்ரு போட்டு விடுங்க அப்படின்னு. அண்ணா நான் ஹீட்ரு போடுறேன், ஆனால் நீங்கள் ஒரு இடத்த பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் முட்டளவு பனியில் நடந்து போகணும். அப்போ நான் அந்த கதவை திறந்து நீங்கள் அந்த பனியில் நடந்து போகும்போது ஒருவேளை நீங்கள் அங்கேயே விழுந்து செத்து போக வாய்ப்பு இருக்குன்னாரு. என்னண்ணா இப்படி பயங்காட்டுறேன்னு. ஆமாண்ணா, இந்த ஊரில் இப்போ இந்த காருக்கு வெளியில் -23 டிகிரி இருக்குது குளிர். ஸோ காருக்குள்ளேயும் -15 இருக்கணும். நீங்கள் ப்ளஸ்ஸுக்கு உங்கள் உடம்பை கொண்டு போகக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து மைனஸ்லேயே தான் அந்த தட்பவெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உடல் அமைப்பினுடைய வெப்பத்தையும் வச்சுக்கணும்னு சொல்கிறாரு. சரி ஒரு காப்பியாவது வாங்கி கொடுங்கண்ணே சூடா, நீங்கள் தான் காப்பி பிரியர் அப்படின்ட்டேன். கடைக்கு கூப்பிட்டு போனார். அங்கே கடைக்குள்ளே போனால் எல்லோரும் கொக்கோ கோலாவில் ஐஸ் போட்டு உட்காந்துருக்கான். என்னடா இது இப்படின்ட்டு எனக்கு இன்னும் அதுலேயும் அதிர்ச்சி. அப்போ அவர் என்னை பார்த்து சிரித்தார். நான் உங்களுக்கு காரில் என்ன கான்செப்ட் சொன்னனோ அதைத்தான் அவங்க இங்கே பண்ணுறாங்க. அதுதான் இது. இங்கேயுமே நீங்கள் வந்து இங்கே வந்து காப்பி குடிக்கிற வழக்கம் கம்மி, இந்த குளிருக்கேற்ற மாதிரி தான் அவங்க உடம்பை கீப் பண்ணுவாங்கன்றார். கடைகளுக்கு போனால் பன்றித்தலை இந்த எல்லாம் கடையில் ஃப்ரிட்ஜில் எல்லாம் இறைச்சி வகையான இறைச்சிகள் இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தேன் நண்பர் கூட, லோகேஷ் கோபால்சாமி கூட. அப்போ ஒருத்தர் திடுன்னு ஓடினார், பையன் முதுகில் கட்டிக்கிட்டு. அண்ணா இவர் நம்ம வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன் தான், டெய்லி இங்கேருந்து ஆஃபீஸுக்கு ஓடியே போயிடுவான் அப்படின்னாரு. உடனே எவ்வளோ கிலோமீட்டருன்னு கேட்டேன். 13 கிலோமீட்டருன்னு. என்ன இப்படி சொல்லுன்ட்டேன். இன்னும் இப்போ இங்கே 23 டிகிரி குளிர். அவன் ஆளை பார்த்தீங்களா, அவன் 6 அடிக்கு எவ்வளோ வெயிட் இருக்கான், டெய்லி கறி தான் சாப்பிடுதான், நான்வெஜ்லாம் இங்கே கிடையாது, வெஜிடேரியன்லாம் கிடையாது. அப்போ 3 வேளையும் கறி தான் சாப்பிடுதான். அப்போ அவனுக்கு வந்து ஓடுனா தான் அவனுக்கு வந்து வேர்க்கும். ஸோ அவன் காலையில் நம்ம ஆஃபீஸுக்கு ஓட வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம ஊரில் அவசரமாக சொல்லுவோம். ஓட வேணாம் பைக்கில் தான் போவோம், காரில் தான் போவோம். ஆனால் ஓடியே போயிடுவாங்க. வீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு 13 கிலோமீட்டர் ஓடியே அவர் போயிட்டு அங்கே ஆஃபீஸில் எல்லாம் குளியல் போட்டுட்டு அங்கே பீரோவில் ட்ரெஸ் வச்சுருப்பார். அதை கோட் சூட்டை மாட்டிட்டு ஆஃபீஸில் உட்காந்துருவார். சாயங்காலம் வரும்போது அவுத்து போட்டு திரும்ப ட்ரௌசரை போட்டு ஓடியாந்துருவார் வீட்டுக்கு. ஆச்சரியமாக இருக்குது சார். நார்வேயோட வாழ்க்கை முறையே வித்தியாசமாக இருக்குது. குறிப்பாக அந்த பனிதான் இன்னும் என்னை விட்டு விலகாமல் இருக்குது. அதை இப்போ நினச்சாலும் உடம்பு குளிருது இல்லை நீங்கள் சொல்லும்போது. ட்ரம்சோ வீதியில் நடந்து போய் அங்கே ஒரு பொண்ணு தரையில் முட்டி போட்டு உட்காந்துருக்கு. பாவாடை கட்டியிருக்கு, ஒரு சட்டை போட்டிருக்கு, பிச்சை எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கு. அவங்க பிச்சை கேட்க மாட்டாங்க, ஒரு டம்ளர் வச்சுருப்பாங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த குளிரில் வெளியில் மைனஸில் உட்காந்துருக்காங்களே, அப்போ இவங்களுக்கெல்லாம் உணவு இல்லை ஒன்றும் அரசாங்கம் இவ்வளோ பணக்கார நாடு ஒன்றும் செய்யலையா அப்படின்னு கேட்டேன். அண்ணா எல்லாமே செஞ்சுருக்கு. இவங்களுக்கு வந்து நகர சபையிலிருந்து கட்டடம் கட்டி விட்ருக்காங்க, சமூக கூடம். இவங்க நைட்டு அங்கே போய் படுத்துக்கலாம். அவங்களுக்கு நைட்டுக்கும் காலைக்கும் அங்கே ப்ரெட்டு, காப்பி, டீ எல்லாம் கொடுத்துருவாங்க. பகலில் இவங்க வெளியே சுற்றுவாங்க. அதனால் வந்து நைட்டு அங்கே போய் தங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டேன்னா, இப்படி பிச்சை எடுக்கிறவங்க இவ்வளோ பணக்கார நாட்டில் எப்படி பிச்சைக்காரங்க வந்தாங்க அப்படின்னு நான் கேட்டேன். இவங்க வந்து இப்போ நார்வீஜியன் கிடையாது, இவங்க வந்து கிழக்கு ஐரோப்பிய நாடுகள். இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்து யூஎஸ்எஸ்ஆரில் இருந்தது, யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக். அதில் இருந்த கம்யூனிஸ்ட் நாடுகள். அதிலிருந்து விடுபட்ட உடனே இன்றைக்கும் ஐரோப்பாவில் 2 வகையான நாடுகள். கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் ஏழ்மையில் இருக்கின்றன, மேற்கு ஐரோப்பிய நாடுகள் முதலாளித்துவ நாடுகள் வளமாக இருக்கின்றன. இந்த பெண் வந்து ருமேனியா நாட்டுக்காரர். இங்கே இருந்து இவர் பிளைட்டில் வந்து இங்கே பிச்சை எடுக்காங்க. நம்ம ஊரில் இப்போ பிளைட்டில் வந்து இப்போ சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் செல்ஃபோன் திருடியிருக்கான், பங்களாதேஷில் கொண்டு போய் விற்கிறதுக்கு நிறைய பேரை பிடிச்சிருக்காங்க. மும்பையிலேருந்து தங்க செயின் பிடிக்க இருக்காங்க. இது வந்து அங்கே எப்படின்னு கேட்டால், இந்த பிச்சைக்காரர்கள் குறித்து நார்வீஜியன் ஒரு ஊடக ப்ரெஸ்ஸு அவங்க பின்னாலேயே போய் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அவங்கெல்லாம் பிளைட் ஏறி கிழக்கு ஐரோப்பியாவில் போய் நார்வேயில் வாங்க பிச்சை எடுத்த தொட்டில் அவங்க ஊரில் பங்களா கட்டியிருக்காங்க. பங்களா கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. பிச்சை எடுக்கிறதே ஒரு பணக்கார தொழிலாக பார்த்துருக்காங்க. பணக்கார நாட்டில் பிச்சை எடுத்தா ஏழை நாட்டில் பங்களா கட்டலாம். உடனே எனக்கு ஒரு விசாவுக்கு ஆகிட்டு பார்த்து போக வேண்டியது தானா. இதை அந்த ஊரில் அந்த பிச்சைக்காரர் காட்சியை பார்த்தேன். அடுத்து ஒரு பிச்சைக்காரர் காட்சி. ஐநா சபை இது நியூயார்க்கில் இருந்து நம்ம சுதந்திர தேவி சிலை இருக்குல்ல, அந்த சிலைக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்போது நானும் நண்பரும் போய்கிட்டு இருக்கோம். எங்கள் நண்பர் அந்த அங்கே இருந்த ஒரு பிச்சைக்காரன்னு சொல்ல முடியாது, ஒரு கலைஞர், இசைக்கலைஞர் எங்களை பார்த்த உடனே ஜனகன மனதிநாயக ஜெயகேன் பாடு இது மியூசிக் போட்டார். இந்தியன் தெரிஞ்ச உடனே. ஆமாம். அப்போ நான் சொன்னேன், இவர் எப்படி இந்த பாட்டை போட்டார் அப்படின்னு நண்பர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், அண்ணா இங்கே வந்து சுதந்திர தேவி சிலையை நியூயார்க் நகரத்தில் 150 நாட்டுக்காரங்க வசிக்கிறாங்க. இந்த சிலையை பார்க்க அத்தனை நாட்டுக்காரங்க வருவாங்க.
ஸோ இவர் வந்து ஒரு 30 நாட்டுக்காரங்களை முகத்தை வச்சே அடையாளம் கண்டுபிடிச்சுவார். இவர் இந்த நாட்டுக்காரர்னு. ஆமாம், முதல்ல இந்தியன் சப்கான்டினென்ட்னா இந்த ஜனகணம் வாசிப்பார். அது இல்லைன்னா அடுத்து அவர் வந்து பாகிஸ்தான் தேதிய கட்சம் வாய்ப்பார், அல்லது இலங்கை அல்லது பங்களாதேஷ். இதில் ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு சிக்கிடும். உடனே நண்பர் வந்து $1 போட்டார். அப்போ நான் போகும்போது 49 ரூபா, மினிமம் பிச்சை 49 ரூபா, இன்னைக்கு 86 ரூபா. அப்போ அமெரிக்காவில் ஒருவர் பிச்சை எடுப்பதற்கு 30 நாட்டு தேசிய கீதம் தெரியணும். அப்பா, பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு குவாலிட்டி, ஒரு குவாலிஃபிகேஷன். அதே போல் என்னுடைய உடன் பிறந்த தங்கை அமெரிக்க குடிமகள். அவர் வந்து நான் சான் பிரான்சிஸ்கோ அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ இந்த அமெரிக்காவிலேருந்து பிச்சையை பற்றி பேசும்போது அவர் சொன்னார், நான் வந்து அங்கே பனியில் காலையில் ஆஃபீஸ் போய்கிட்டு இருந்தேன், பனி குவியலுக்குள்ளேருந்து ஒரு பெண் எந்திரிச்சு வந்தான்னு சொன்னான். என்ன காரணம்னா, இந்த ஏழை பெண்கள் வந்து அங்கே உள்ள சமூக கூடத்திற்கு போனால் அங்கே பாலியல் தொல்லை இருக்கிறது. இதற்கு பயந்து போனவர்கள் இந்த பனிக்குள்ளே அவர்கள் வந்து ஒரு இதை போட்டு காற்றுக்கு ஒரு இதை போட்டு அதுக்குள்ளே படுத்த விடியில் பனி மூடிடுது. இப்படிப்பட்ட காட்சியை நான் பார்த்தோம்னு என் தங்கை சொன்னார். ஆக இப்போ உலகத்தில் பிச்சையும் எல்லா இடத்துலையும் ஒன்றும் எடுத்துட முடியாது. இப்போ நம்ம நாட்டில் நைட்டில் படுக்கிறதுக்கு இடம் இல்லை, ஒரு பிளாட்ஃபாரம் கடையில் படியில் படுத்துடலாம். அப்படி அங்கே படுத்தா விடிய விடிய பனி பொழியுது, பனியில் நீங்கள் மாட்டிக்கிடுவாங்க. நிச்சயமா சார். பா, நார்வேவை பற்றி பேசும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ரொம்ப அது இது இந்த பிச்சைக்காரர்களை பற்றி இவ்வளோ செய்தி. ஜப்பான் போயிட்டு திரும்ப வரும்போது சீனாவில் சென்சன்கிற ஊரில் இறங்கினேன். ஒரு 20-30 பிச்சைக்காரர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். நான் வந்து அந்த பஸ்ஸில் ஏற முன்னுக்கூட்டி என் கையிலிருந்து பிடுங்குவதற்கு தான் முயற்சித்தார்கள். அந்த அளவுக்கு இப்போது சீனாவை பற்றி யாருமே இதை பற்றி சொல்ல மாட்டாங்க. அங்கே சீனர்கள் வந்து சீனாவில் பிச்சைக்காரர்கள் தொல்லை இந்தியாவை விட கூடுதலாக இருக்குது. அதிக பேர் இருக்காங்களா சார்? சார் இப்போது சீனான்னு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, சீனா போகுமா சார் இல்லை ஜப்பான்? சீனா வந்து நான் 2 ஊர் தான் போனேன். 2 ஊரும் சவுத்தில் சென்சனும் குவாங்ஸு 2 ஊர் தான் போனேன். அடுத்து ஜப்பான் வேணால் சொல்லுங்கள்.